ரம பார்வதீபதையே அரகர மகாதேவ. அன்பார்ந்த பக்தி ஒலி நேயர்களுக்கு சுவாமிநாத சுவாமி அனந்த கோடி நமஸ்காரங்கள். எல்லாமல்ல முருகப்பெருமான் கருணை கடவுள். இந்த கருணை அப்படின்னாலே முருகன் தான். முருகனை விட்டா யாருமே கருணை பண்ண முடியாது. எதுக்காக இந்த முருகப்பெருமானை கொண்டு வரோம் அப்படின்னா, இந்த காலத்துல வாகனங்கள் அதிகமா இருக்கு. குழந்தைக்கு 18 வயசு ஆன உடனே பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி அரசாங்க ரூல்ஸ் பிரகாரம் லைசன்ஸ் எடுத்து வண்டி வாங்கி கொடுத்துட்றான். 20 வயசு ஆன உடனே இவன் காசுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது, காரை வாங்கி உட்கார வச்சுடுறான், கார்ல போறான். இந்த வாகனங்களுக்கு ஒரு தெய்வம் இருக்கிறது. எதுக்கு ஆயுத பூஜை போடுறோம் யாருக்கான்னு தெரியுமா? ஆயுதங்களுக்கு என்ன எதுக்காக பூஜை போடுறோம்? யந்திராயி நமஹ, யந்திர தேவதாயி நமஹ. யந்திரத்துக்கெல்லாம் ஒரு தேவதை இருக்கிறது. வீடு கட்டுறதுக்கு யார் இருக்கார்? வாஸ்து பகவான். அந்த வாஸ்து பகவான் நமக்கு நல்ல ஒரு அனுகிரகத்தை பண்ணதுனால நம்ம வீடு நல்லபடியா கட்டுறோம், அபார்ட்மெண்ட்லாம் கட்டுறாங்க. கிறிஸ்டினா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், எந்த இந்து மதமா இருக்கட்டும், எந்த மதமாக இருந்தாலும் சரி, பூமியை பெரிய அபார்ட்மெண்ட் பில்டர் ப்ரமோட்டர்ஸ்லாம் இருந்தா கூட அவங்கவுங்க முறை பிரகாரம் பூமிக்கு பூஜை போட்டு தான் ஆரம்பிப்பாங்க. அப்படிப்பட்ட வாஸ்து வீடு கட்டுறதுக்கு நல்லா இருக்கு. இந்த வாகனங்களுக்கெல்லாம் என்ன சார்? என் பையனுக்கு போன மாசம் தான் வாங்கி கொடுத்தேன், வண்டியை போய் மோதிக்கு வந்துட்டான் சார். ஒன்னும் கார் வாங்கி கொடுத்தேன், எங்கேயோ போய் மோதிக்கு கிராட்சி பண்ணிட்டு 1 லட்சம் ரூபாய் செலவு. இதெல்லாம் நடக்காம இருக்கணும், என்ன பண்றது? வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குறைவொன்று குறையில்லை மனமே, என் கந்தல் உண்டு கருணை உண்டு மனமே. என்ன அப்படின்னா, வேல் இருக்கிறதுக்கு எதுக்கு சார் பயம்? எல்லா சுவாமி ஆயுதங்கள் இருக்கு. ராமர் அம்பு வச்சுட்டு இருக்கார், ஐயப்பன் அம்பு வச்சுட்டு இருக்கார், சிவன் சூலாயுதம் வச்சுட்டு இருக்கார், பாசுரம் வச்சுட்டு இருக்கார், அம்பாள் பெரிய திரிசூலம் வச்சுட்டு இருக்கா, ஆஞ்சநேயர் கதையை வச்சுட்டு இருக்கார். எல்லா தெய்வங்கள் கையிலையும் ஒவ்வொன்றும் இருக்கிறது. பெருமாள்களை சக்கரம் இருக்கிறது. ஆனால் அந்த ஆயுதங்கள் ஒரு பவரை கொடுக்காது. ஆனா முருகன் கையில் இருக்கிற வேல் பார்த்தேன்னா பவர் கொடுக்கும். சார், வண்டியில முதல்ல வேல் வையுங்க. நான் 2 வீலர் வச்சிருக்கேன் சார் அப்படின்னா வேலை ஒட்டுங்க, ஸ்டிக்கரை. அந்த வேலுக்கு அந்த வண்டியை வெள்ளிக்கிழமையோ வாரத்துல ஒரு நாள் தொடைத்து அதுக்கு உயிர் இருக்கிறது. ஆயுத பூஜை சொன்ன பார்த்தீங்களா, ஒவ்வொரு எந்திரங்களுக்கும் உயிர் இருக்கிறது. மிஷின் ஓடிண்டே இருக்கு, தப்புன்னு நின்று போயிடும். நமக்கு எப்படி உடம்பு சரியாம ஹாஸ்பிட்டல் பத்து கிடக்கிறோமோ அதே மாதிரி அது நின்று போயிடும். அப்ப அதுக்கு ஒரு டாக்டர் வந்து ரிப்பேர் பண்ற, நமக்கு ஒரு டாக்டர் ரிப்பேர் பண்ற, அப்புறம் வண்டி ஓடுது இல்லையா? எந்திரங்களும் அப்படிதான். ஆனால் தான் ஆயுத பூஜை போது அதுங்களுக்கு அந்த உள்ள இருக்கிற மிஷினுக்கெல்லாம் பூஜை பண்ணி யந்திர தேவதைகள். அதுல யார் பிரதானமாக இருக்கிறார் அப்படின்னா சனி பகவான். காரு வண்டி கிண்டி எல்லாத்துக்கும் சனி பகவான் ஆதாரமா இருப்பார். அவர் தான் அங்க ரன் பண்றதே. எந்த ஒரு பெரிய யந்திர மிஷின்லாம் இருக்கு பார்த்தீங்களா, பெரிய பெரிய மிஷின்லாம் வச்சு ஓட்டுறா பார்த்தீங்களா, அங்க சனி பகவான் உள்ள முக்கியமா இருப்பார். இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்திலையும் எம்பெருமான் இருப்பார். அந்த வேல் எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த வேலானது காக்கும் கடவுள். காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியினி நோக்க, பார்க்க பார்க்க பாவம் பொடிபட சொல்றார் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த கந்த சஷ்டி கவசத்திலே இந்த வேல் பார்க்கிறது. வேல் தான் முதல்ல ஆடி வரும். வேலாடும் அழகை கண்டு மயிலாடி வருகுதையா, மகிழாடும் அழகை கண்டு அப்படின்னு பாடுறாரு பார்த்தீங்களா? முதல்ல வேல் ஆடும். அந்த வேலை வாங்கி மாட்டுங்க சார். அந்த வேல் என்ன பண்ணுவாங்கன்னா வண்டியில மாட்டிடுவாங்க. அதை தொடச்சி சந்தன பொட்டு வச்சு ஊதுபத்தி ஏற்றி தான் எடுக்கணும் கார்லாம்.
சரி, நாங்க வேல் வச்சிருக்கோம் சாமி, நாங்க வேற மதத்தினர், நாங்க என்ன பண்றது? உங்க தெய்வங்களுக்கு என்ன பிரீதியோ அதை செய்யுங்கள். ஒவ்வொரு கலாச்சாரத்திற்கும் ஒவ்வொன்றும் உண்டு. இது இந்து கலாச்சார பிரகாரம் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த வேலை வைத்து மேலெல்லாம் பார்த்தால வேல் இருக்கும். 1000 போட்டு 1000 படம்லாம் எழுதாதீங்க, வேல் வைங்க. முதல்ல வேலுக்கு முருகனாக பாவியுங்கள் அதை. அந்த வேல் என்ன பண்ணும்னா, வேலுடைய அபார சக்தி என்ன தெரியுமா? அம்பாளுடைய அனுகிரகம். வேல் இருக்கிற இடத்துல அம்பாள் இருப்பாள். முருகனுடைய சக்தி கிடையாது அது. வேல் முருகனுடைய பவர் இல்ல, முருகனுடைய ஆயுதமே கிடையாது அது. ஆனால் முருகப்பெருமானுக்கு தாயார் கொடுத்தாள். தாயாருடைய சக்தியை கையில வச்சுட்டு இருக்கான். ஏன் இப்ப பாதி பேர் அம்மா பிள்ளையா இருக்கான்னு தெரிஞ்சுட்டேல? தாயார் சக்தி. முருகப்பெருமான் அப்பாரமானவர். அப்படிப்பட்ட அந்த தாயாருடைய சக்தியை கையில வச்சிருக்கிறதுனால போயிட்டு திரும்பி வரும். அந்த ஒரு வேலுக்கு மட்டும்தான் போயிட்டு திரும்பி வரக்கூடிய சக்தி. இரண்டாவதாக சிவனுடைய பாசுரம். எதுக்காக அதை சொல்ல வரேன் அப்படின்னா, வண்டி ஆக்சிடென்ட் ஆகாம இருக்கணும் அப்படின்னா, டூ வீலர்லாம் வச்சிருக்கிறவங்க முருகனுடைய வேல் ஸ்டிக்கரை ஒட்டுங்க. கார்ல இருக்கிறவங்க முன்னாடி, காருக்கு முன்னாடி வேல் வாங்கி பிக்ஸ் பண்ணிக்கிங்க. காருக்குள்ள கார் வச்சிருக்கிறவங்க என்ன சாமி நாங்க உள்ள வச்சுக்கிறது அப்படின்னா, பிரதானமாக சின்ன வேல் இருக்கணும். அந்த வேல் பக்கத்துல பிள்ளையார வைங்க. அதுக்கப்புறம் நீங்க எந்த சாமி வேணா வச்சுக்கிங்க. இந்த ரெண்டுமே என்ன பண்ணுன்னா, முதல்ல போயிட்டு வந்து வெளியில வரும். பிள்ளையார் தான் முதல்ல போய் நமக்கு காரியத்தை சக்சஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் தான் வேல். இந்த வேலு என்ன பண்ணும்னா, அந்த நொடி பொழுதுல நம்ம மாத்தி விட்டு, வண்டி எடுக்கும் போதே வெற்றிவேல் முருகான்னு சொல்லி வண்டி எடுங்கோ. விநாயகப் பெருமானே என்னை காப்பாத்துறான்னு சொல்லுங்க. ஏன் தெரியுமா சார்? ஒரு கார் எடுத்தேன்னா 40 லட்சம் ரூபாய், ஒரு டூ வீலர் எடுத்தேன்னா 2 லட்சம் ரூபாய். எங்கேருந்து வருது? ஒரு பெரிய பணம் இல்லையா அது? அப்ப அந்த பணத்துடைய மதிப்பு அந்த வண்டி இல்லையா? அந்த வண்டி நல்லா இருக்கணும் இல்லையா? நம்ம எதுக்காக வாங்குறோம்? நம்மளுடைய ஒரு சொகுசுக்காக வாங்கி நம்ம போறோம். அப்ப எல்லாம் நல்லா இருக்கணும் இல்லையா? ஆகியனால ஏன் இது வண்டி ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா, துர்தேவதைகளுடைய அந்த சக்திகள்லாம் அதுல போய் அடிபடாது. துர்தேவதைகள் வண்டி எடுக்கும் போதே உங்க வீட்டு கடவுள் அந்த முருகனை சொல்லிட்டு தான் வண்டி எடுக்கணும். காலையில கிடுகிடுன்னு ஆபீஸ்க்கு வரான், கால் அலம்புறான், கையெலம்புறான், அங்கேருந்து வரான், வீட்டுல இருந்து சாப்பிட்றதுகள் கிடையாது. பாதி பட்டனை போட்டுக்கிறான், ஓடி வரான். ரொம்ப நாட்டிகள் பாதி தலை வாடுறாளா இல்லையோ, கிடுகிடுன்னு வண்டி ஆச்சு, நேரம் ஆச்சுங்கிறா. ஒரு 2 நிமிஷம் முன்னாடி வாங்க வண்டி கிட்டக்க. வண்டி சாவி போட்டோன்னு அந்த முருகனை தொட்டு கும்பிட்டுக்குங்க. முருகா வேலவா, இன்னைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா வண்டி போயிட்டு வரணும் அப்படின்னு போகணும். அந்த வண்டி பேசும் உங்களுடன். அது ஒரு தெய்வம். யாரும் வண்டியை நமக்கு இதுன்னு நினைச்சுக்காதீங்க. எந்திரங்கிறது ஒரு தேவதை. அந்த தேவதை நமக்கு பாக்கியம் இருந்தாதான் அந்த வண்டி கிடைக்கும். அதனால ஒரு தேவதையா இருக்கக்கூடியதை நம்ம எந்த ஒரு பாழும் பண்ணக்கூடாது. ஆகியனால ஆன்மீக நேயர்களே, வண்டி வச்சிருங்க எல்லாரும் வேல் மாட்டிக்கொள்ளுங்கள், வேல் ஸ்டிக்கர் ஒட்டுங்க. சாமி என்கிட்ட சைக்கிள் இருக்கு, நான் என்ன பண்றது அப்படின்னா, முருகாங்கிற ஸ்டிக்கரை ஒட்டிக்க. எந்த இடத்துல ஒட்டணுமோ வேலை ஒட்ட முடியும். வேல் மாதிரி சொருகிக்கோ முன்னாடி. வேல் வினை தீர்ப்பான். என்ன வினைகள்? துர்தேவதைகளுடைய வினைகளை எல்லாம் விரட்டி அடிப்பான். அப்பதான் வண்டி ஆக்சிடென்ட் ஆகாது. துர்தேவதைகள் ரொம்ப லாங் டிரைவ் பண்ணிட்டு போவாங்க. மிட் நைட்ல பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு மான் ஓடி போகும். இவன் வண்டி அது போகும் ஸ்பீடா. அந்த ஸ்ட்ரகிள் அதெல்லாம் வராம இருப்பதற்கு சிந்தனைகள். அந்த வேல் நீங்க கார்ல உட்காந்து பார்த்தீங்கன்னா அந்த வேல் கண்ணாடி வழியா பார்த்தீங்கன்னா வேல் ஆடிண்டே இருக்கும். அந்த வேல் ஆட ஆட நம்ம கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா ரோட்ல வந்துடும். அதனால தான் நீங்க பல வண்டியில பார்த்தீங்கன்னா வேல் மாட்டி இருப்பாங்க. பல கார்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டவுன் பஸ் எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா நிறைய போட்டோ வச்சிருப்பாங்க சிவபக்தியில. ஒவ்வொரு மதத்தினர் அந்தந்த தெய்வத்தை வைத்து வண்டி ஓட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட காரா இருக்கட்டும், வண்டியா இருக்கட்டும், வேலை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். சாமி எனக்கு இதுல எல்லாம் ஒட்டுறதுக்கே இடம், நான் என்ன பண்றேன், உன் மணி பர்ஸ்ல ஒரு வேலை வச்சுக்கப்பா, இல்ல உன் வண்டியில ஒரு பக்கத்துல ஒரு வேலை வச்சு கட்டிடு.
வேல் வினை தீர்ப்பான். அப்படிப்பட்ட நல்ல நம்மளுடைய வாழ்க்கைகள் அன்றாடமா நம்ம பறந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். எந்த ஒரு உடல்நிலையில எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் வாகனங்கள் ஒரு தெய்வமாக மதியுங்கள். அந்த வாகனத்திற்கு பூஜை செய்யுங்கள். வாரத்துக்கு ஒரு முறை துடைத்து அதுக்கு எலுமிச்சம்பழ டயருக்கு அடியில் எலுமிச்சம்பழம் வைப்பாங்க. என்னன்னா அதனுடைய ஜீரண சக்தி, எந்த ஒரு அசுபமான விஷயங்கள் அது இல்லாமல் எல்லாம் நல்லபடியா நமக்கு ஆப்ரேட் ஆகணும். வண்டி ஓட்டிகிட்டே இருப்பான், பிரேக் போயிடும், எப்படி வண்டி நிறுத்துறதுன்னு தெரியாது. அந்த வேல் நிறுத்தி கொடுக்கும். அவனை சமயோஜித புத்தியை கொடுப்பார் பிள்ளையார் உள்ள உட்கார்ந்து. அப்படி ஒரு விசேஷமான இந்த தெய்வங்களை வழிபட்டு வாகனம் ஓட்டுபவர்கள் நல்லபடியாக முருகனுடைய அனுகிரகத்துடன் நல்லபடியா இருக்குமாறு வேண்டுகிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.